ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான டேஸ்டியான நாட்டுக்கோழி ரசம் எப்படி பண்ணலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இந்த மெத்தடில் நாட்டுக்கோழி ரசம் செஞ்சு குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நெஞ்சு சளி, இருமல் இதெல்லாம் வந்து எதுவுமே இருக்காதுங்க. சீக்கிரமாக வந்து சரியாயிரும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். குயிக்காக செஞ்சிடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன பொருள்லாம் சேர்க்குன்னு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருஞ்சீரகம், 2 கிராம்பு, பிரியாணி இலை, அதுக்கப்புறம் பட்டை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. அந்த பெருஞ்சீரகம்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 20 பல் அளவுக்கு பூண்டு வந்து நல்லா இடித்து சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி சேர்த்துருக்கேங்க. ஒரு 2 கொத்தளவு கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு கல்லுப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பூண்டுலாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ பட்டை வகைகள் எல்லாமே வந்து சேர்க்கும்போது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு அதிலே வந்து ஜீரகமும் வந்து சேர்த்துக்குங்க. இப்போ இந்த சின்ன வெங்காயம் பூண்டுலாம் நல்லா வதங்கி வந்ததும் 1 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி கறி வந்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள்லாம் போட்டு தடவி வச்சுருந்தாங்க. அந்த கறி எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கலாங்க. ரொம்ப சளி அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. அதேமாரி நீங்கள் ஜீரகம் சேர்க்கறதுக்கு பதிலாக ஜீரகத்தூளாகவும் வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. உடனே வந்து தண்ணி சேர்க்காதீங்க. உடனே தண்ணி ஊற்றி நம்ம இந்த நாட்டுக்கோழி ரசம் வந்து எடுத்தோம்னா அந்த கறியில் இருக்க பச்சை வாசனை இந்த நாட்டுக்கோழி ரசத்தில் அப்படியே தெரியும். அதனால் சரியாக வந்து குடிக்கவே மாட்டாங்க. அதனால் ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி பாதி அளவுக்கு வெந்ததும் உங்களுக்கு நாட்டுக்கோழி ரசம் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வந்து ஊற்றிக்குங்க. நான் சின்ன செம்பில் ஒரு 2 செம்பு அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிட்டேங்க. அதுக்கப்புறம் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. 4 விசில் வச்சு எடுத்தோம்னா அந்த கறியும் நல்லா வெந்துடும். அந்த கறியில் இருக்க சத்துக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த நாட்டுக்கோழி ரசத்தில் வந்து அப்படியே இறங்கிருங்க. இப்போ குக்கரில் 4 விசில் கம்ப்ளீட்டாக அடங்கினதும் அந்த நாட்டுக்கோழி ரசத்தை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாங்க. அந்த நாட்டுக்கோழி ரசம் குடிக்கும்போது கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்குங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த நெஞ்சு சளி எல்லாமே பார்த்திங்கன்னா மோஷன் வழியாக வந்து வந்துடும். இது வந்து ரொம்பவே நல்ல ஆரோக்கியமாக ஹெல்த்தியான ஒரு நாட்டுக்கோழி ரசமாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு குடிச்சு பாருங்கள். நெஞ்சு சளி அதுக்கப்புறம் இருமல்லாம் வந்து இருக்கவே இருக்காது. நீங்கள் அடிக்கடி பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் இந்தமாரி சிறப்புலாம் வந்து எடுத்துக்கவே தேவையில்லைங்க. இந்தமாரி நாட்டுக்கோழி ரசம் வாரத்தில் ஒரு டைம் வந்து வச்சு குடிச்சிங்கன்னா இந்த சளி பிரச்சனையே வந்து இருக்காதுங்க. இப்போ இந்த நாட்டுக்கோழி ரசம் நல்லா சூடாக இருக்கும்போது காலையில் வெறும் வயிற்றுலேயே வந்து குடிச்சிடணுங்க. இப்போ ரொம்ப வந்து மூச்சே விட முடியாத அளவுக்கு நிறைய பேருக்கு சளி வந்து அதிகமாக இருக்கும், நெஞ்சு சளி. அவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா காலையில் இந்த நாட்டுக்கோழி எடுத்துகிட்டு குழம்பு வைக்கும்போதே அதிகமாக அந்த நாட்டுக்கோழி ரசம் வந்து எடுத்து வச்சுருங்க. அதுமாதிரி 3 நேரமும் வந்து எடுத்துக்கலாங்க. காலையில் வெறும் வயிற்றில் வந்து குடிச்சிருங்க. அதுக்கப்புறம் மதியம் சாப்பிட்டுட்டு கூட நீங்கள் இந்த நாட்டுக்கோழி ரசம் இருந்தால் சூடு பண்ணி கூட ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு வந்து சாப்பிட்டுக்கலாங்க. 3 நேரமே வந்து குடிச்சிங்கன்னா சீக்கிரமாக வந்து அந்த மூக்கை வந்து அடைச்சிக்கிட்டு அதிகமாக நெஞ்சு சளி இருந்தாலுமே உடனே வந்து சரியாயிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே மெத்தடில் இந்த டேஸ்டியான நாட்டுக்கோழி ரசம் செஞ்சு குடிச்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.